ஆறாம் வகுப்பு சமூக அறிவியல் முதல் பருவம். வரலாறு அலகு 1. வரலாறு என்றால் என்ன என்பதை பற்றி அறிந்து கொள்வோம். கற்றல் நோக்கங்கள். வரலாற்றின் சிறப்பை புரிந்து கொள்ளல். வரலாற்றுக்கு முந்தைய கால மனித இனத்தின் வாழ்வியல் முறையை தெரிந்து கொள்ளல். பாறை ஓவியங்கள் அவர்களின் வாழ்வியல் கூறுகளை வெளிப்படுத்துவதை அறிதல். வரலாறு மற்றும் வரலாற்று ஆராய்ச்சிகளின் முக்கியத்துவத்தினை அறிந்து கொள்ளல். தெரிந்து கொள்வோம். வரலாறு என்பது கடந்த கால நிகழ்வுகளின் கால வரிசை பதிவு. தகவல் பேழை. வரலாறு என்ற சொல் கிரேக்க சொல்லான ஸ்டோரியா என்பதிலிருந்து பெறப்பட்டது. இதன் பொருள் விசாரிப்பதன் மூலம் கற்றல் என்பதாகும். வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்திய கற்கருவிகளை கொண்டு அவர்கள் வாழ்ந்த காலத்தையும் அவர்களின் வாழ்க்கை நிகழ்வுகளையும் நாம் அறிந்து கொள்கிறோம். இந்தியாவில் கற்கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடங்கள் புர்ஜஹோம், கோல்டிவா, மாகரா, ஸ்ரண்ட், பிம்பேட்கா, ஹன்சாகி பள்ளத்தாக்கு, லோத்தல், மெஹர்கர், ஹல்லூர், பிரம்மகிரி, பையம்பள்ளி, அதிரம்பாக்கம், ஆதிச்சநல்லூர் ஆகிய இடங்களில் கற்கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. வரலாற்றுக்கு முந்தைய கால மக்களின் வாழ்க்கை முறையை புரிந்து கொள்ள உதவும் பிற சான்றுகள். பழங்கற்கால மனிதர்கள் எப்படி வேட்டையாடினார்கள் என்பதை மலைப்பாறைகளிலும் குகை சுவர்களிலும் வரையப்பட்டுள்ள பாறை ஓவியங்களில் இருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம். வேட்டைக்கு போனவங்க அங்க நடந்தது என்ன என்பதை வேட்டைக்கு வர முடியாது போனவங்களுக்கு காட்டுவதற்கு தான் இந்த குகைகளில் ஓவியங்கள் தீட்டியிருக்கலாம். பண்டைய மனிதர்கள் குகைகளில் வாழ்ந்தபோது பாறைகளில் ஓவியங்கள் வரைந்தனர். இவை பாறை ஓவியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. தமது வாழ்க்கை நிகழ்வுகளை பதிவு செய்வதற்காக எவ்வாறு செய்திருக்கலாம்? வரலாற்றின் ஆதாரங்கள். தொல்பொருள் ஆதாரங்கள். வரலாற்றின் ஆதாரங்கள்ல தொல்பொருள் ஆதாரங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். அதுல அணிகலன்கள், பானைகள், கருவிகள் போன்றவை தொல்பொருள் ஆதாரங்களாகும். வரலாற்றின் ஆதாரங்கள்ல தொல்பொருள் ஆதாரங்களை நம்ம அடுத்தது பார்க்கறது பாறை கல்வெட்டுகள்.
வரலாற்றின் ஆதாரங்கள்ல தொல்பொருள் ஆதாரங்கள் அப்படின்ற தலைப்புல கோயில் கல்வெட்டுகளை இப்ப நம்ம பார்க்கிறோம். வரலாற்றின் ஆதாரங்கள்ல தொல்பொருள் ஆதாரங்கள்ல உலோகத்தூண் ஆதாரத்தை இப்போ பார்க்கிறோம். அடுத்த வரலாற்று ஆதாரமா தொல்பொருள் ஆதாரங்கள்ல அரண்மனைகள் வருது. அந்த அரண்மனைகள்ல நம்ம இப்ப பார்க்கிறது திருமலை நாயக்கர் மஹால். அடுத்த வரலாற்று தொல்பொருள் ஆதாரமா கோட்டைகளை சொல்லலாம். இப்ப நம்ம பார்க்கிறது வேலூர் கோட்டை. அடுத்து நம்ம வரலாற்றின் தொல்பொருள் ஆதாரமா பார்க்கிறது கோயில்கள். அதுல இப்போ நாம பார்க்கிறது தஞ்சை பெரிய கோயில். அடுத்த வரலாற்றின் தொல்பொருள் ஆதாரமா நாம பார்க்கிறது ஸ்தூபிகள். அதுல சாஞ்சி ஸ்தூபியை பார்க்கிறோம். அடுத்த வரலாற்றின் தொல்பொருள் ஆதாரமா நம்ம பார்க்கிறது டபாங் மடாலயம். வரலாற்று இலக்கிய ஆதாரமா நாம இதிகாசங்களையும் பாடல்களையும் எடுத்துக்கொள்ளலாம். வரலாற்று இலக்கிய ஆதாரங்களை அடுத்து வெளிநாட்டு பயணிகளின் குறிப்புகளை நாம எடுத்துக்கலாம். வரலாற்று இலக்கிய ஆதாரமா அடுத்து நாம இந்திய ஆசிரியர்களின் நூல்களை நாம உதாரணமா எடுத்துக்கலாம். வரலாற்றின் இலக்கிய ஆதாரமா நாம நாட்டுப்புற கதைப்பாடல்களை எடுத்துக்கலாம். மத சார்புள்ள இலக்கிய ஆதாரத்துல இதிகாசமான ராமாயணம் மற்றும் மகாபாரதம் உள்ளன. மத சார்புள்ள இலக்கிய ஆதாரத்துக்கு அடுத்த உதாரணம் மணிமேகலை. மத சார்புள்ள பக்தி இலக்கியங்கள்ல தேவாரம், 4000 திவ்ய பிரபந்தம், திருவாசகம் ஆகியவை உள்ளன. கற்கருவிகளை பயன்படுத்தியதற்கும் எழுது முறைகளை கண்டுபிடித்ததற்கும் இடைப்பட்ட காலமே வரலாற்றுக்கு முந்தைய காலமாகும். தொல்லியல் அடையாளங்களான கற்கருவிகள், புதைப்படிவங்கள், பாறை ஓவியங்கள் போன்ற பலவற்றிலிருந்தும் வரலாற்று தரவுகளை பெறுகிறோம். வரலாற்று தொடக்க காலம் பற்றி தெரிந்து கொள்வோம். இப்போது நாம் நவீன கருவிகளுடன் மிக பாதுகாப்பாக வாழ்கிறோம்.
தம்மா என்பது பிராகிருத சொல். இது சமஸ்கிருதத்தில் தர்மா எனப்படுகிறது. இதன் பொருள் அறநெறி ஆகும். இன்றும் அவர் உருவாக்கிய சாலைகளை நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இத்தகைய சிறப்புகளை கொண்ட அசோகர் குறித்த தகவல்கள் வரலாற்றின் பக்கங்களில் 20ஆம் நூற்றாண்டு வரை இடம்பெறவே இல்லை. ஆங்கிலேய வரலாற்று ஆய்வாளர்களான வில்லியம் ஜோன்ஸ், ஜேம்ஸ் பிரின்செப், அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் போன்றவர்கள் வரலாற்று ஆய்வுகள் மூலம் கண்டுபிடித்த வரலாற்று சான்றுகள் தான் மாமன்னர் அசோகரின் சிறப்புகளை வெளி உலகுக்கு கொண்டு வந்தன. இதன் அடிப்படையில் சார்லஸ் ஆலன் என்னும் ஆங்கிலேய எழுத்தாளர் அசோகர் குறித்த அனைத்து வரலாற்று ஆவணங்களையும் சேகரித்து தொகுத்து நூலாக வெளியிட்டார். அந்த நூலின் பெயர் த சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர். அதற்கு பிறகு பல ஆய்வாளர்கள் தங்கள் ஆய்வுகள் மூலம் அசோகரின் பொற்கால ஆட்சி குறித்த செய்திகளை வெளிக்கொணர்ந்தனர். இதற்கான சான்றுகள் சாஞ்சி ஸ்தூபியிலும் கற்றூனிலும் காணப்படுகின்றன. இவை அசோகரின் பெருமையை நமக்கு எடுத்துச் சொல்லுகின்றன.
பழங்கால மனிதர்கள் தங்கள் பாதுகாப்பிற்காகவும் வேட்டைக்காகவும் நாய்களை பழக்கப்படுத்தினார்கள். பேரரசர் அசோகர் அமைதி, அறம் ஆகியவற்றை பின்பற்றினார். நமது தேசிய கொடியில் இடம்பெற்றுள்ள ஆரக்கால் சக்கரம் அசோகர் நிறுவிய சாரநாத் கர்ட்டூனில் உள்ள இலச்சினையாகும்.